இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோ, அக்கிஸ் கூட எதுக்கியா பேச விட்டுருக்கா? ஸ்டேஷன்ல பேச விடக்கூடாதுன்னு தெரியாது? சார், அவர் ஒன்னும் அக்யூஸ்ட் இல்ல சார். நீ யாருமா முதல்ல? நான் அவரோட தங்கச்சி சார். அவர் இந்த ஊரே கிடையாது சார். உண்மையிலே அவரோட பொண்டாட்டியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் அவர் இங்க வந்துக்கிறாரு. இத பாருங்க, டாக்டரோட ரிப்போர்ட். ஓ, அதுக்குள்ள ரிப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? சார், அது எந்த ஊர்ல இருந்து வாங்கிட்டு வந்த ரிப்போர்ட்னு பாருங்க. எந்த ஊர் ரிப்போர்ட் இருந்தா இப்ப உடனே ரெடி பண்ணிடலாமே. சார், உங்களோட பொண்ணாண்ட வேணா கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க சார். அவர் தண்ணி கேட்டு தான் வந்துக்கிறாரு. யாருகிட்ட விசாரிக்கணும்னாலாம் எனக்கு சொல்லி கொடுக்காதீங்க. அவன் கடத்த ட்ரை பண்ணதே என் பொண்ண. அவனை நான் வெளியில விட மாட்டேன். ரிமாண்ட் பண்ணி ஜெயில போட போறேன். எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அடம் பிடிச்சு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களையும் பிடிச்சு உள்ள போட்டுருவேன். இப்படி பேசுறாரு. அதாங்க தெரியல. ஹலோ, சொல்லு. பாப்பா எப்படி இருக்கா? கண்ணை முழிச்சிட்டாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுத்தியாமா? ஜூஸ் கொடுத்தேங்க, குடிச்சா. சரி, நான் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்து பாக்குறேன். ஏங்க சொல்லுமா. ஏங்க, அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. என்னமா சொல்ற? அந்த பையன் தண்ணி கேட்டுதாங்க வந்திருக்கான். பாப்பா தண்ணி எடுக்க வீட்டுக்குள்ள வரும்போது தாங்க அவளே கால் தடிக்கி கீழே விழுந்திருக்கா. காப்பாத்துறதுக்காக தூக்கி இருக்காங்க. நாம தாங்க தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வேலைக்காரி வேற சொன்னாங்க, உண்மையாவே நம்ம பக்கத்து தெருவுல ஒரு பொண்ணு மயங்கி விழுந்திருக்காங்க. பாவங்க, அந்த பையனை விட்டுறலாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. சரிங்க. என்ன சார், பாப்பா நந்ததெல்லாம் சொல்லுச்சா? யோ, அந்த பையனை வெளியே விடியா. ஓகே சார். சாரிமா, மன்னிச்சிருங்க. எங்களாண்ட எதுக்கு சார் சாரி கேக்குறீங்க? நன்றிங்க. தப்பு பண்ணாமே எங்க அண்ணன் அடிச்சுக்கிறீங்க. நீங்க முதல்ல அவராண்ட சாரி கேளுங்க. சாரி தம்பி. என் பொண்ண கையில தூக்கிட்டு நிக்கிறத பார்த்துட்டு நான் தப்பா நினைச்சிட்டேன். மன்னிச்சிருங்க தம்பி. பரவாயில்ல சார். சார், உங்க பொண்ணுகிட்ட நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். சரி தம்பி. இப்ப ராசத்தி எங்க இருக்கா? ராசத்தி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம போறோம். வாங்க. ரொம்ப நன்றி சார். சரி, வா, நம்ம கிளினிக் போலாம். ஏங்க, என்னங்க இப்பதான் உங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க, உடனே இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கா? இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு பாத்துக்கலாம். நாங்க இந்த ஊருக்கு புதுசு. தெரியுங்க, சிஸ்டர் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது. அதனால இன்னைக்கே பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். இதுக்கு முன்னால வேணா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு யாரும் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்பதான் நாங்க இருக்கிறோம்ல. ஆமாங்க, நீங்க எங்க வீட்டுல தங்கிக்கலாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? ஐயோ, இல்லைன்னங்க சிரமம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு உங்களை அண்ணன்னு நான் வெறும் வார்த்தையால கூப்பிடல, என் அண்ணனா நினைச்சுதான் நான் கூப்பிட்டேன். அமுல் பேபியும் உங்க பொண்டாட்டிய கூட போறகாத தங்கச்சி மாதிரிதான் நினைக்கிறான். இதோ பாருங்க, நாங்க உங்களை எங்க உறவை தான் நினைக்கிறோம். நீங்களும் அப்படி எங்களை நினைச்சீங்கன்னா எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க. சரி வாங்கண்ணே, நம்ம வீட்டுக்கு போவோம். குட். சரி, அப்போ நாளைக்கு நம்ம கிளினிக் போலாம். தேங்க்ஸ் மச்சான். ஆனா ஒரு கண்டிஷன். கையை போடுங்க. இனி தேங்க்ஸ் எல்லாம் நமக்குள்ள வேண்டாம். கூல். சரிதானே தங்கச்சி? இந்த அண்ணன் சொன்னா அது என்னது? ஆப்பிள். ஆப்பிள் தானே. அண்ணன் சொன்னா அப்பிளே கிடையாது. கிளம்பலாமா? கொடுங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்து.
ஏங்க ம். அக்கா ஃபோன் பண்றாங்க, என்னன்னு கேளுங்க. நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் சொல்லுங்க. ம். ம்? சொல்லுங்க அண்ணி. என்னடி அவனுக்கு கால் பண்ண நீ அட்டென்ட் பண்ற? ஏன் நான் அட்டன் பண்ண கூடாதா? நான் அட்டன் பண்ணா பேச மாட்டீங்களோ? சரி, வீட்டுக்கு வராம எங்க ஊரை சுத்திட்டு இருக்கீங்க? ஆ, அது ஒண்ணும் இல்ல, என்ன கத்தின்னு போயிட்டானுங்க. ஆ, என்ன உன்னை கடத்திட்டு போயிட்டாங்களா? என்னது கடத்திட்டு போயிட்டாங்களா? ஏய் என்னடி என்னம்மா? சொல்ற? நம்புற மாதிரி ஏதாவது சொல்லு. ஏன் நம்ப மாட்டீங்களா? நீ யாரையாவது கடத்தினு சொல்லு, நான் நம்புறேன். உன்னை யார் கடத்த முடியும்? உண்மையை சொன்னா நம்ப மாட்டீங்க. சரி விடுங்க. ஏய், இப்ப எப்ப வருவீங்க அத சொல்லு. நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவறீங்க? என்ன பார்க்க நீங்க அவ்ளோ ஆசையா இருக்கீங்களா என்ன? தோ வந்துனே இருக்கற அண்ணி. ஏய், உனக்காக எவ கால் பண்ணிட்டு இருக்கா? ம். என் தம்பிக்காக நான் கால் பண்ணி பேசிட்டு இருக்கேன். நீ எக்கேடு கேட்டு தொலைஞ்ச எனக்கு என்ன? ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம். அப்புறம் நாங்க மட்டும் இல்ல, கூட 2 கெஸ்டும் வராங்க. என்னது கெஸ்டா? கெஸ்ட் வராங்க, கெஸ்ட். யார் வராங்க, எதுக்கு வராங்க? யாரு வராங்கங்கிறது சஸ்பென்ஸ். ஆனா எதுக்கு வராங்கங்கறத வேணா சொல்றேன். அட, எதுக்கு வராங்க அதையாவது சொல்லி தொலை. வீட்ல ஒண்ணுக்கும் உதவாத 2 தண்டச்சோறுங்க இருக்குது. அதுங்களை எப்படி விரட்டி விடுறதுன்னு தெரியலன்னு சொன்னேன். அதுங்களை விரட்டுறதுக்காக தான் வராங்க. சரியா? பாய். ஏய் ஏய், ஏங்க சும்மா. என்னடி என்னாச்சு? என்ன சொன்னா? ஏய் ஏண்டி அவகிட்ட இப்படி பேசுற? அவ என்கிட்ட எப்படி பேசினான்னு தெரியுமா? நீ இப்படி ஏதாவது பேசினா அவ பதிலுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லதான் செய்வா. அப்போ அவ பேசுறது எல்லாமே கரெக்ட்னு சொல்றியா? அவ என்ன பேசினான்னு தெரியாம நான் எப்படி கரெக்ட்னு சொல்ல முடியும்? அவங்க கூட யாரோ 2 கெஸ்ட் வராங்களாம். அது எதுக்கு வராங்கன்னு தெரியுமா? இந்த வீட்ல 2 தண்டசோறுங்க இருக்காங்களாம். அவங்கள விரட்டுறதுக்கு வராங்களாம். ஆ, சரி, அதுக்கு நீ ஏண்டி டென்ஷன் ஆவற? தண்ட சோறுங்களை தானே விரட்ட வராங்கன்னு சொன்னா? அம்மா, அவ சொன்னது என்னையும் என் புருஷனையும். அவ அப்படியா சொன்னா? இந்த வீட்ல வேற யார் அவ தண்டசோறுன்னு சொல்லுவா? தெரிஞ்சா சரி. ஆ, என்ன சொன்ன? சரி விட்ரி. நீ பேசினதுனால அவ ஏதாவது விளையாட்டுக்கு பேசிருப்பா. என்னையும் என் புருஷனையும் தண்டசோறுன்னு சொல்றது உனக்கு விளையாட்டா போச்சா? சரி சரி விட்ரி. ஆமா, யார் அந்த கெஸ்டா? அவ ஏதாவது சொன்னாளா? ஆமா, உன் மருமக கூட்டிட்டு வர கெஸ்ட் யாரா இருக்கும்? அதுங்களும் ஏதாவது பஞ்ச பரதேசிகளா தான் இருக்கும். வரட்டும், எப்படி அந்த பரதேசிங்க இந்த வீட்டுக்குள்ள வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஏய், ஷோ, இந்த பொண்ணு திருந்தவே திருந்தாதா?